என்பது சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற ஆணவ செருக்கின் வாக்குவாதத்தில் பெருமான் தான் நிலையை உணர்த்தி காட்ட லிங்கோத்பவராக வெண்ணுக்கும் மண்ணுக்கும் அக்னி ரூபமாக எழுந்தருளிய தினமே என்று 40 நாளிகை காலம் சிவபெருமான் அக்னி ரூபமாக எழுந்தருளி பிரம்மாவு அடியை தேடி விஷ்ணுவும் முடியை தேடி பிரம்மாவும் பயணம் செய்த தினமானது மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மகா சிவராத்திரி அன்று பெருமான் அக்னி ரூபமாக எழுந்தருளிய இன்று பிரம்மா முடியை தேடி மேலே சென்றார். விஷ்ணு பகவான் கீழே அடியை தேடி செல்லும் பொழுது அடியை காண முடியாமல் அவர் தன் நிலையை ஒப்புக்கொண்டு அடியை காண முடியவில்லை என்று உண்மையை பெருமானிடம் உரைத்தார். பிரம்மாவோ பொய் கூறுமாறு தாளம்பூ மேலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தது. அதனிடம் எங்கு பெருமானின் முடி இருக்கிறது என்று கேட்டார். நான் பல ஆயிரம் பிரம்மாக்களின் காலத்தை தாண்டி கீழே வந்து கொண்டிருக்கிறேன். பெருமானின் முடி எவ்வளவு தூரம் என்று கூட எனக்கு தெரியாது. அதனால் நான் அவரது முடியை பார்த்ததில்லை என்று கூறியது தாளம்பூ. அப்படியானால் நீ விஷ்ணுவிடம் வந்து நான் பெருமானின் முடியை பார்த்ததாக உரைக்க வேண்டும் என்று கூறினார். தாளம்பூவும் அதற்கு ஒப்புக்கொண்டு பிரம்மாவிற்கு பொய் கூற சிவபெருமானிடம் வந்தது. சிவபெருமான் அது கூறிய பொய்யின் காரணமாக தனது தலை மீது ஏறும் அருகதை அதற்கு இல்லை என்று சாபமிட்டார். பிரம்மாவிற்கு உலகில் எந்த இடத்திலும் கோயில் இருக்கக்கூடாது என்ற சாபத்தையும் வழங்கினார். விஷ்ணுவிற்கு அவருக்கு காக்கும் தொழிலை பரிசாக வழங்கினார். இன்றைய தினமே மகா சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மகா சிவராத்திரியானது 40 நாளிகை நிமிடங்கள் பெருமான் வந்து அக்னி ரூபமாக வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நெருப்பு ரூபமாக எழுந்தருளிய தினமாக கருதப்படுகிறது.